சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடி மனதை மயக்கும் காரியங்கள் யாவை? 1. ஐஸ்வர்ய மயக்கம் மத்தேயு 13:22. 2. உபச்சார மயக்கம் 2 பேதுரு 2:14. 3. விக்கிரக வழிபாடு எரேமியா 18:15. 4. உலக பொருட்களினால் உண்டாகிற இச்சை பொருளாசை மார்க்கு 4:18. 5. பிசாசின் உபதேசங்கள் இப்பிரபஞ்சத்தின் தேவனான 1 தீமோத்தேயு 4:1. 6. வஞ்சிக்கிற ஆவியின் உபதேசங்கள் 1 தீமோத்தேயு 4:1. 7. உலகத்துக்குரியவைகளை பற்றிய பேச்சு செழிப்பு உபதேசம் 1 யோவான் 4:5. 8. பகை இருள் சகோதரனுக்கு விரோதமான பகை 1 யோவான் 2:4. 9. ஆகாத சம்பாசனைகள் லௌகிக ஞானம் 1 கொரிந்தியர் 15:33. 10. தங்கள் சுய விருப்பத்திற்கு ஏற்ற போதர்களை சேர்த்துக் கொள்வது செவித்தினவு 2 தீமோத்தேயு 4:3. இவைகள் மனதை மயக்கி குருடாக்குகின்ற காரியங்கள். இது பிசாசின் செயல். இப்படி சாத்தானின் பிடியில் இருக்கிறவர்கள் மயக்கந்தெளிய தேவ பிள்ளைகள் அவர்களுக்கு வசனத்தை சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 2:26 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரிகளாக நோக்குங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் உங்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவருக்கே கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் என்றைக்கும் என்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.